வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 4th and 5th அக்டோபர் 4th வீக்குரிய தமிழ் லெசன் பிளான் பார்க்க போறோம். இதுல 4ஆம் வகுப்புக்கு யானையும் பானையும் இந்த வாரம், 5ஆம் வகுப்புக்கு தமிழர்களின் வீரக்கலைகள். இதுல டே 1ல வந்து இந்த வர தீபாவளி லீவ் வர்றதுனால நம்ம 3 நாளைக்குரியது மட்டும் எழுதியிருக்கோம். டே 1ல 4 மற்றும் 5 4ஆம் வகுப்புக்கு வந்து திறவுகோல் 1 ஏற்கனவே போன வாரம் நம்ம பார்த்திருப்போம். சோ அதை வந்து திரும்ப மேல் பயிற்சி அதுல ஏதாவது நம்ம முடிக்காம வச்சிருந்தோம்னா அதை முடிச்சுக்கலாம். திறவுகோல் 2 வந்து 5ஆம் வகுப்புக்கு தமிழர்களின் வீரக்கலைகள். பேஜ் நம்பர் வந்து 32ல இருந்து 34 வரை. சோ இதுல என்ன கற்றல் விளைவுகள் அப்படின்னா, 4ஆம் வகுப்பு வந்து முடிக்கப்படாத முடிக்கணும். 5ஆம் வகுப்புக்கு வந்து கேட்ட படித்த கருத்துக்கள், அதாவது வீரக்கலைகள் பத்தி பேசவும், வினா எழுப்பவும், கருத்தை வெளிப்படுத்தவும் செய்தல். இதுதான் வந்து இதோட எல்வோ. தென் துணை கருவிகள் அப்படின்னா நம்ம புதிர்கள், அந்த THBல இருக்க அந்த புதிர்கள் எழுதி வச்சுக்கலாம். சொற்பலகை எழுதி வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். தென் எக்ஸசைஸ் அரும்பு, மொட்டு, மலர், வகுப்பு நிலை. பாடநூல்ல இல்ல. தென் நாள் 2ல வந்து திறவுகோல் 3 புத்தகத்தில் தேடுவோம். இது 2 கிளாஸ்க்குரியது. THB பேஜ் நம்பர் வந்து 34 to 37. அதுக்குரிய எல்வோ பண்பாடு அல்லது சொல் தொடர்பான பல்வேறு சொற்களை பயன்படுத்துதல். இது வந்து 4ஆம் வகுப்புக்கு. 5ஆம் வகுப்பு வந்து சூழல், தொழில், பண்பாடு சார்ந்த சொற்களை புரிந்து கொண்டு பொருத்தமான இடங்களில் பயன்படுத்துவர் சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த பாடத்துக்குரிய எல்வோ தான். அதனாலதான் இதுக்கு நம்ம இதை வந்து இதை எழுதிக்கலாம். அதோட TLM வந்து அந்த குழு அட்டை, வினா அட்டை, அந்த கேள்வி கேட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ். இது வந்து 4ஆம் வகுப்புக்குரியது. இது வந்து 5ஆம் வகுப்புக்குரியது. அரும்பு, மொட்டு, இது மொட்டு மட்டும், இது மலரும், வகுப்பு நிலையும். வகுப்பு நிலை நான் மாத்தி கலர் பண்ணிருக்கேன். சோ பிங்க்குக்கு பதிலா ஆஷே கொடுத்துட்டேன், அங்க பிங்க் வரும். தென் நாள் 3 திறவுகோல் 4 விரும்பி செய்வோம். இதுவும் 2 கிளாஸ்க்குரியது தான். இதுக்குரிய எல்வோ வந்து இதுதான். இது வந்து லெட்டர் ரைட்டிங். அடுத்து இதுக்குரிய TLM வந்து நம்ம புக் பேக்ல கொடுத்திருக்காங்க. சோ மாதிரி கடிதங்கள் அதை எடுத்து நம்ம காட்டிக்கலாம். இது எக்ஸசைஸ். இது 4ஆம் வகுப்பு. இது வந்து 5ஆம் வகுப்பு. மேல கொஞ்சம் டைம் இப்படி எடுத்துக்கிட்டதுனால புக் எக்ஸசைஸ் எழுதுறக்கு இடம் இல்லாதனால ஒரு கோடை அழிச்சிட்டேன். அதனாலதான் கீழே ஒரு தடவை நான் கலர் போட்டு காட்டியிருக்கேன். தென் மதிப்பீடு ஆ திறவுகோல் 4 2 கிளாஸுக்குமே விரும்பி செய்வோம். அதாவது கடிதம் எழுதுவோம். இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து மதிப்பீடு ஆக்கு வச்சுக்கலாம். தென் குறைதீர் கற்றல்ல வந்து கடிதத்தோட வகைகள். சோ ஃபார்மல் லெட்டர், நான் ஃபார்மல் லெட்டர் சொல்லுவோம். அந்த டைப்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டு கடிதம் எழுதும் முறை இங்க ஃபுல்லாவே அபிஷியல் தான். பசங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து நம்ம வந்து லெட்டரை எழுத வச்சோம் அப்படின்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அதை வந்து நான் குறைதீர் கற்றல் கொடுத்திருக்கேன். பசங்க ஏதாவது தெளிவு இல்லைன்னா கூட இது மூலமா அவங்க ஒரு தெளிவு கிடைக்கும். சோ இது தமிழ் முடிஞ்சு அடுத்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.